எல்லோரும் ஒர்க்கில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக பீஸ்ஃபுல்லாக எங்கேயாச்சும் ட்ரிப் போவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ போயிட்டுருக்க பிளேஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அப்படி ஒரு ரிஸ்கியான ட்ரெக்கிங்க்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் இங்கே ட்ரெக் பண்ணதில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அண்ட் அதில் ஒருத்தரோட பாடியை கண்டுபிடிக்கவே 10 நாள் ஆகியிருக்கு. ஸோ அது வேறு எங்கேயும் இல்லை, மகாராஷ்டிராவில் இருக்கிற கலவன்டின் டூர்க். இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரெக்கிங் மவுண்டெயின்ஸில் இதுவும் ஒன்று. இந்த பிளேஸ் ஏன் இவ்வளோ டேஞ்சர்னா, இந்த மவுண்டெயினோட டாப்பை ரீச் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் 60 டிகிரிக்கு மேலே இருக்கிற செங்குத்தான மலையில் நம்ம ஏறணும். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டிக்கு இங்கே பிடிச்சிக்கிறதுக்கு சைடு ரயில்ஸோ இல்லை கைடிங் சிஸ்டமோ எதுவுமே இருக்காது. அண்டு மழைக்காலங்களில் இந்த மலையில் இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கலவன்டின் டூர்க் இந்தியாவோட ஒன் ஆஃப் த டேஞ்சர் ட்ரெக்கிங் ஸ்பாட்டில் ஒன்றா இருக்க காரணம். எங்களோட இந்த ட்ரிப் முதல்ல சென்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆணுச்சு. நாங்கள் சென்னை டு மும்பை ஃப்ளைட்டில் வந்துட்டோம். தென் மும்பை ரீச் ஆனோன்னே அங்கேருந்து ஒரு கேப் எடுத்து நவி மும்பை வழியாக மகாராஷ்டிராவில் ராய்காட் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பன்வெல்ன்ற பிளேஸ்க்கு வந்துட்டோம். இந்த பன்வெல் மும்பை ஏர்போர்ட்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும். அண்ட் இதுதான் கலவன்டின் போகிறதுக்கான நம்மளுக்கு நியரஸ்ட் பிளேஸும் கூட. ஸோ பன்வெல் ரீச் ஆனோன்னே நைட் அங்கேயே ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு தென் ஏர்லி மார்னிங் ஒரு கேப் எடுத்து கலவன்டின் டூர் கிளம்பிட்டோம். பன்வெல்லேருந்து கலவன்டின் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வரும். பட் இன்பிட்வீனில் எந்த ஒரு சைன் போர்டுமே நாங்கள் பார்க்கல. ஸோ அதனால் மேப்பை யூஸ் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஃபைனலி கலவன்டினோட பேஸ்க்கு ரீச் ஆனோன்னே அங்கேருந்து ட்ரெக்கிங் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போனப்போ அங்கே எங்களை தவிர வேறு யாருமே இல்லை. கொஞ்சம் நேரம் உண்மையாகவே நம்ம கலவன்டின் டூர் தான் போயிட்டுருக்கோமான்ற ஒரு டவுட்டே வந்துருச்சு. தென் நாங்கள் போகிற வழியில் 2 பேரை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸே வந்தது. பேஸில் இருந்து மவுண்டெயினோட பீக்கு போக மினிமம் 3 to 4 hours ஆச்சும் ஆகும். ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கொண்டு போகிறது அட்வைசபிள். ஐயோ எல்லாம் இருக்குது பட் கடை இல்லையே. இதுதாங்க நான் சொன்னேன்ல சாமி மாதிரி. இதுக்குள்ளே ஏதோ பாதை இறங்குது பாருங்க. ட்ரெக் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் பெருசாக எதுவுமே தெரியல. பட் ட்ரெக் பண்ணி போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டிஃபிகல்ட்டி லெவல் தெரிய ஆரம்பிச்சது. பட் இருந்தும் விடாமல் நாங்கள் போயிட்டே தான் இருந்தோம். போகிற வழியில் நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்கும். பட் நாங்கள் போனப்போ எந்த ஒரு ஷாப்புமே ஓப்பனாக இல்லை.
பிகாஸ் நாங்கள் போனது வந்து ஒரு ஆஃப் சீசன். ஸோ ரெய்னி சீசன் தான் வந்து இங்கே வந்து நிறையா க்ரௌடு வருவாங்க. அந்த டைமில் தான் இங்கே இருக்கிற எல்லா ஷாப்ஸுமே ஐ திங்க் ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே ஏற ஏற ரொம்பவே பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. தென் ரொம்ப நேரம் மேலே ஏறி போனதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு ஷாப் இருந்ததை பார்த்தோம். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மைண்டே ரிலாக்ஸ்ட் ஆனுச்சு. தென் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகிலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறமா அகைன் வந்து ட்ரெக்கிங்கை வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் தூரம் மேலே ஏறி ட்ரெக் பண்ணி போனதுக்கப்புறமா அங்கே ஒரு மிகப்பெரிய வேலி மாதிரியான ஒரு பிளேஸ் வரும். அங்கேயுமே வந்து நிறையா வீடுங்கள்லாம் இருக்கும். அங்கேயுமே சாப்பாடெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அங்கேயுமே நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு தென் அதுக்கப்புறம் ஒரு கிராமம் வரும். ஸோ அந்த கிராமத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனதுக்கப்புறமா ஃபைனலாக கலவன்டினோட அந்த ஸ்டீப்பான பிளேஸை வந்து ரீச் பண்ணிடலாம். வருது பாருங்க இது. இது மேலே தான் ஏற போகிறோம். ரிட்டன் சேம் வே. ரிட்டன் ரிட்டன் கம் பேக் சேம் வே. மேலே போயிருக்காங்க. டேய் பார்த்து. பார்த்து. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பிகாஸ் கூட ஆளுங்க யாருமே இல்லை. நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக இருந்தால் கூட பெருசாக நம்மளுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. பட் நாங்கள் போனப்போ அங்கே யாருமே இல்லாதனால அந்த இடம் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது மேலே ஏறுறதுக்கு. இது எப்படா ஏற போகிறோம் மேலே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோமோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்காக தானே வந்தோம், இதுக்கு மேலே யோசிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம்.
பாக்கெட்லாம் வைக்க முடியாது. ஐயோ எப்படிங்க போகிறது இது மேலே? ஏங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, பொறுமையாக போங்க. ஏய் நீ ரொம்ப தூரம் போகாத, வெயிட் பண்ணு. ஆனால் உண்மையாலுமே இந்த ட்ரெக்கிங் வந்து எங்களுக்கு உயிர் பயத்தை காட்டிருச்சுன்னு தான் சொல்லணும். கால்லாம் வந்து கடகடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் வீடியோவே எடுக்க முடியல. உயிரோட மேலே ஏறிட்டு கீழே வந்துட்டா போதுன்ற தாட் மட்டும்தான் என் மனசுலயே இருந்துச்சு. 99% எப்படியோ மேலே ஏறிட்டோம். அங்கேருந்து நாங்கள் பார்த்த வியூ வந்து சொல்ல வார்த்தைங்களே கிடையாது. இந்த டைம்லேயே இப்படி இருக்கே, இன்னும் மான்சூனெல்லாம் வந்தால் எப்படி இருந்திருக்குன்ற ஒரு எண்ணம் தான் வந்து எனக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஸோ அழகு இருக்கிற இடத்துல தான் வந்து ஆபத்தும் இருக்குன்றதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலவன்டின் ட்ரெக்கு தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ ஆபத்தான ட்ரெக்கோ அந்த அளவுக்கு மேலே ஏறிட்டோம்னா அவ்வளோ அழகாவும் இருக்கும். ஸோ ஃபைனலா மேலே ஏறுனதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து ஒரு ஃபைனல் பீக் பாயிண்ட் வந்து ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து என்னால போக முடியல. ஏன்னா, அங்க போறதுக்கு வந்து ஒரு கயிறு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க போனப்ப அந்த கயிறு இல்ல. மேல வந்து அந்த மலைய புடிச்சு ஏறலாம்னு ட்ரை பண்ணோம். பட் வந்து அது ரொம்ப ரிஸ்கியா இருந்ததுனால, சரி வேணாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ எங்களால அந்த டாப்புக்கு முடியல. இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில அந்த டாப்புக்கு போக முடியலையேன்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு டேஞ்சரான ட்ரெக்கிங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல கீழ இறங்க ஆரம்பிச்சோம். ஆனா, மேல ஏறுனது தான் வந்து கொடுமையா இருந்துச்சே அப்படின்னு சொல்லி பார்த்தா, கீழ இறங்குறது வந்து கொடுமையிலும் கொடுமை. ஏன்னா, கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் தான் அங்க இருந்தது. ஏன்னா, நம்ப அப்படி கீழ எட்டி பார்த்தாலே நம்ம கீழ விழுந்துருவோம் போல. அந்த அளவுக்கு அது வந்து வெர்டிகலா இருக்கு. ஸோ, அவ்வளோ வந்து பயங்கரமா இருந்தது கீழ இறங்குறது. ஸோ, ஃபைனலி எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து என்னால அத வீடியோவும் எடுக்க முடியல. எனக்கு உயிரோட கீழ இறங்குனா போதும்டான்ற நிலைமைக்கு வந்து நான் வந்துட்டேன். அதனால வீடியோலாம் எடுக்காம எப்படியோ கீழ இறங்கி வந்துட்டோம். ஸோ ஃபைனலா அதே ரூட்ல திரும்ப ட்ரெக் பண்ணி பன்வல் வந்து ரூமுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தது. ஸோ டே 1 இதோட முடிஞ்சிருச்சு. டே 2 டேவ்குன் போக போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஆர் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ தேவ்குண்ட். ஸோ அதுவுமே வந்து ஒரு செம்மையான ஒரு பிளேஸ் தான். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.